ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு எதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, சோமவார பிரதோஷத்திற்கு உண்டான சிறப்புகள் என்னென்னா, அன்னைக்கு நம்ம என்ன வழிபாட்டுக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம், என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், அந்த நாளுடைய சிறப்பு என்ன, நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம், அது பலன்கள் என்ன, சோமவார பிரதோஷத்துலேயே பலன்கள் என்ன, வழிபாட்டின் மகிமை என்ன, இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சோமவார பிரதோஷம், இன்றைக்கி நம்ம சோமவார பிரதோஷத்தை கொண்டாட போகிறோம். அதாவது சிவனுக்குரிய அஷ்ட விரதங்கள் எனப்படக்கூடிய 8 வகையான விரதங்களில் பிரதோஷ விரதமும் ஒன்று. திரையோதசி திதியிலேயே பிரதோஷ வழிபாட்டினை நாம் மேற்கொள்கிறோம். வளர்பிறை தேய்பிறை என மாதத்திற்கு 2 பிரதோஷங்கள் வருகிறது. சில சமயத்தில் அரிதாக ஒரு மாதத்தில் 3 பிரதோஷங்கள் கூட வரும். இது தவிர தினமும் மாலை வேலை, அதாவது 4:30 மணியிலிருந்து 6 மணி வரையிலான இந்த காலத்திற்கு நித்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம சிவபெருமானை வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், சித்தர்கள் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களும் சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறும் வேலை தான் இந்த பிரதோஷ வேலை. எப்படிப்பட்ட தோஷங்களையும் துன்பங்களையும் பாவங்களையும் போக்கி வாழ்வில் சந்தோஷங்களை வழங்கக்கூடிய சக்தி இந்த பிரதோஷ விரதத்திற்கு இருக்கு. தொடர்ந்து 12 ஆண்டுகள் பிரதோஷ விரதம் இருந்து சிவனை வழிபாடு பண்றதுனால அவங்களுக்கு சிவலோக பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. சோமவார பிரதோஷம் சிவபெருமானுக்கு உரிய முக்கிய விரத நாட்கள்ல ஒன்றுதான் இந்த பிரதோஷம். இவற்றில் சனி மற்றும் திங்கட்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் சிறப்புடையதாகும். பிரதோஷத்தில் சோமவாரம் அப்படின்னா திங்கட்கிழமை வரக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்த நாள் ஆகும். திங்கட்கிழமையை தான் நம்ம சோமவாரம் அப்படின்னு சொல்கிறோம். சோமம் என்றால் பார்வதியுடன் கூடிய சிவபெருமான் என்றும் சந்திரன் என்றும் பொருள்படுது. சாபத்தால் தனது கலைகள் ஒவ்வொன்றாக இருந்து வாடிய சந்திரன் சிவபெருமானின் அருளால் சாபம் நீங்க பெற்றதுடன் சிவபெருமானின் தலையில் இடம் பிடித்தார். சோமவார பிரதோஷத்துடைய பலன்கள் என்னென்ன அப்படின்னாக்க, சந்திரனின் தவம் மற்றும் வழிபாட்டிற்கு மனம் இறங்கிய சிவபெருமான் நவகிரகங்களில் ஒருவராக திகழும் வாய்ப்பினை சந்திரனுக்கு வழங்கினார். அப்போது சந்திரன் தனக்குரிய நாளில் மக்கள் விரதம் இருந்து வழிபட்டால் தாங்கள் நல்ல பலனை வழங்க வேண்டும் என்று பரமேஸ்வரனை வேண்டிக் கொண்டார். அதன்படி தோன்றியது சோமவார விரதம். இந்த பிரதோஷ நாளில் சந்திர திசை நடப்பவர்களும் சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்களும் கோவிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டாலே மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பிரதோஷ வழிபாட்டினுடைய மகிமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிரதோஷ வேலை என்று சொல்லப்படக்கூடிய மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரையிலான இந்த நேரத்தில் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் விசேஷ அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள், அற்புதமான ஆராதனைகள் நடைபெறும். இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டோம் அப்படின்னாக்க மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும், நல்ல எண்ணங்கள் மேலோங்கும். சோமவார பிரதோஷ தினத்தன்று சிவன் கோவில்களில் அர்ச்சனைக்கு வில்வம் அளித்தும் நந்தி தேவருக்கு செவ்வாழையும் அருகம்புல் மாலையும் வழங்கி வழிபட்டால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். எலுமிச்சை சாதமோ, தயிர் சாதமோ, சர்க்கரை பொங்கலோ, வெண்பொங்கலோ இறைவனுக்கு நைவேத்தியமாக செய்து பக்தர்களுக்கு வழங்கினால் வாழ்க்கை வளமாகும். பிரதோஷ விரதம் முறை. பிரதோஷ தினத்தில் அதிகாலையிலேயே நம்ம நீராடி திருநீறு பூசி சிவநாமத்தை ஓதி உபவாசம் இருக்க வேணும். அன்று காலை முதல் மாலை பிரதோஷம் முடியும் வரை உணவை தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடிந்த பிறகு பிரசாதம் உண்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம். இப்படி 11 பிரதோஷங்கள் நம்ம விரதம் இருந்து சிவனை வழிபட்டோம் அப்படின்னாக்கா சிவனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பிரதோஷ பூஜையில் நந்திக்கு தான் முதல் அபிஷேகம் நடைபெறும். இந்த தினத்தில் நந்தி பகவானின் 2 கொம்புகளுக்கு நடுவில் இறைவனை தரிசிக்க வேண்டும். பிரதோஷ பூஜையில் நந்தி பகவானை வழிபட்டால் சகல தெய்வங்களையும் வழிபட்டதற்கு ஈடாகும். பிரதோஷ நாளில் நம்ம என்ன செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரதோஷ நாட்களில் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வழங்கலாம். வில்வ இலைகளை கொண்டு சிவனை வழிபடுவது சிறப்பான பலனை தரும். பிரதோஷ நாட்களில் அன்னதானமாக
பரிசாக தயிர் சாதம் வழங்குவது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். பசுவுக்கு உணவிடுவதால் சந்ததி சிறக்க வாழலாம். சிவபெருமானையும் நந்தியையும் வழிபடும் போது யாருடனும் பேசாமல் இருக்கிறது நல்லது. எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தாத இருக்கணும். சிவனின் திருநாமத்தை மட்டுமே உச்சரிக்கணும். அங்கே தேவையில்லாத நம்ம விஷயத்த பேசக்கூடாது. சிவ வழிபாட்டில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது வேறு சிந்தனையை நம்ம எங்கேயுமே செலுத்தக்கூடாது. ஓம் நமசிவாயன்ற திருநாமத்தை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டு இருக்கணும். நந்தியை மறைத்து கொண்டு சிவபெருமானை மட்டும் நம்ம வணங்குறதுனால நமக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காது. பிரதோஷ நாளில் நந்தி பெருமானுக்கு 2 கொம்புகளுக்கும் நடுவில் சிவனோட உருவம் பார்க்குற மாதிரி தான் நிற்கணும். சிவனுக்கும் நந்திக்கும் நடுவில் போய் நின்று சிவபெருமானை தரிசனம் பண்ணக்கூடாது. பிரதோஷ நாட்கள் மட்டும் கிடையாதுங்க, எந்த நாள்லையுமே சிவபெருமானுக்கும் நந்திக்கும் நடுவில் நம்ம போய் வழிபாடு பண்ணக்கூடாது. பிரதோஷ விரதத்தினுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு மிக உகந்த நேரம் பிரதோஷ நேரம்தான். பிரதோஷ பூஜை மேற்கொள்ளும் போது அறிவு வளரும், நினைவாற்றல் பெருகும், தோஷங்கள் நீங்கும். எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து பசுவின் கறந்த பாலை கொண்டு சிவனை அபிஷேகம் செய்து சங்குப்பூ வைத்து வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும். காராம்பசுவின் பாலை கொண்டு நந்தியையும் சிவனையும் வழிபட்டால் பூர்வ ஜென்ம வினைகள், பெண்ணால் ஏற்பட்ட சாபம் உள்ளிட்டவை நீங்கும் என்பது ஐதீகம். பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். வறுமை நீங்கி செல்வம் பெருகும். மேலும் தொழில் மேன்மையடையும். கடன் பிரச்சனைகள் தீரும். போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் சென்று பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும். இது எல்லாமே விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும், என்னென்ன அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், இது எல்லாமே பெரியவர்கள் சொல்லி அவங்க கடைபிடித்துக்கிட்டு வரதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு எது எளிமையாக இருக்குதோ, எது முடியுதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். இல்லை விரதம்லாம் நான் இருக்க மாட்டேங்க, வெறும் பிரதோஷ பூஜையில் மட்டும் கலந்துப்பேன் அப்படின்னாக்கா தாராளமாக கலந்துக்கோங்க. இதில் எந்த தவறுமே கிடையாதுங்க. சிவநாமத்தை மட்டும் உச்சரித்து சிவபூஜையில் கலந்துக்கிட்டு சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அவர் நிறைவேற்றி கொடுப்பார். எவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பதிவை பார்த்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோ பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.